வீட்டில் பழுத்த தக்காளி நிறைய இருந்துச்சுங்க. நான் இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் செய்வோன்னு 4 பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கூடவே 50 கிராம் புளியும் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காம இதை அப்படியே ஒரு பேனில் வச்சு வதக்கி விட்டுருணுங்க. வதங்கின தக்காளியை ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக அதே பேனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டும் சேர்த்துருக்குங்க. இந்த பூண்டு இந்த தக்காளி ஊறுகாய்க்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆனில் இருக்கும்போதே தக்காளி பேஸ்ட்டை சேர்த்திங்கன்னா எண்ணெய் வெளியில் தெறிக்கிறதும் இல்லாமல் டேஸ்ட்டு கரிஞ்சு போயிடுங்க. ஸோ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கேங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் ஊறுகாயில் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எவ்வளோ அழகாக தெளிஞ்சு வந்திருக்குன்னு. ஊறுகாவும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கடைசியாக பெருங்காயமும் சேர்த்துருக்கேங்க. இன்றைக்கி கவனிச்சிருந்தீங்கன்னா நான் இன்றைக்கி இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துருக்க மாட்டேங்க. காரம் சேர்க்காம ஊறுகாவை கொஞ்சம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கடைசியாக ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.